தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரபுரம் பக்கத்துல கல்லூரியில் படிக்கக்கூடிய நண்பர்கள் கல்லூரி முடிந்து திரும்ப வீட்டுக்கு வரும்போது எப்பவுமே அவங்க குளிக்கிற கிணத்துல போய் குளிக்கலாம்னு போயிருந்திருக்காங்க. அப்ப அந்த கிணத்துல கீழே உள்ள ஒரு புடவுல பூனை ஒண்ணு பதுங்கி பாதுகாப்பா உட்கார்ந்து இருந்திருக்குங்க. எப்படியோ தவறி உள்ள விழுந்த அந்த பூனை அதால முடிந்த அளவு சுவரை பிடிச்சு மேல ஏறி அந்த புடவுல வந்து உட்கார்ந்து இருந்திருக்குங்க. அந்த மாணவர்களும் உள்ள இறங்கி பூனையை பிடிக்கவே முடியாது. அப்படியே முயற்சி பண்ணாலும் ஒரு கட்டத்துல தப்பிக்க முயற்சி பண்ணி நம்மள பரண்டி வச்சுட்டு ஓடிரும்னு தெரிஞ்சதுனால ஒரு பெட்டியில கயிறை கட்டி உள்ள இறக்கி அந்த பூனை கிட்ட கொண்டு போய் எப்படியாவது பூனை பெட்டிக்குள்ள வந்துரும்னு நீண்ட நேரமா காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா நீண்ட நேரம் ஆகியும் பூனை பெட்டிக்குள்ள வரவே இல்லைங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்டியை பூனையை ஒட்டி கொண்டு போய் பூனையை உள்ள தள்ளிவிட முயற்சி பண்ண பூனை தண்ணிக்குள்ள குதிச்சு கிணத்தவே சுத்துன்னு சுத்தி நீந்தி கடைசி வரைக்கும் பெட்டிக்குள்ள வராம மறுபடியும் அந்த புடவுக்குள்ளேயே போய் உட்கார்ந்து இருந்திருக்குங்க. ஒரு கட்டத்துல முழுவதும் களைப்பாகி போன அவங்க இனிமேல் நம்மளால முடியாதுன்னு முடிவு பண்ணி உடனே நமக்கு தகவல் கொடுக்க எங்களோட சாத்தான் குளம் மீட்பு குழு கிளம்பி போனாங்க. போன உடனே நம்ம வீரர்களும் முதல்ல கூடைய உள்ளே இறக்கி பார்ப்போம், கூடையோட வாய்ப்பகுதி பெருசா இருக்கிறதால எளிமையா சிக்கிறோம், ஒருவேளை தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்தி போனாலும் கூட கூடையை பயன்படுத்தி அலசி அந்த பூனையை பிடிச்சிடலாம்னு கூடையில கயிறை கட்டி உள்ளே இறக்கி நம்ம வீரர்களும் நீண்ட நேரமா காத்திருக்க பூனை உள்ள வர்ற மாதிரியே தெரியலங்க. அதுக்கப்புறம் அந்த மாணவர்கள் பண்ண மாதிரியே கூடைய பூனை கிட்ட கொண்டு போய் தள்ளி விட பூனையும் தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்தி போக ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படியும் பூனைய கூடக்குள்ள கொண்டு வந்துடலாம்னு நம்ம வீரர்களும் கூடைய பின்னாடியே கொண்டு போக எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒரு பயனும் இல்லைங்க. அது பாட்டுக்கு கிணத்த சுத்துன்னு சுத்திட்டு மறுபடியும் சுவரை பிடிச்சி ஏறி அந்த புடவுக்குள்ளே போய் உட்கார்ந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாம எங்களுடைய வீரர் சுந்தரராஜன் என்பவர் கயிறை கட்டி உள்ள இறங்கி போனாரு. அவரு கீழே இறங்கும் போதே கூடவே நம்ம வீரர்கள் பூனையை பிடிக்க ஒரு கயிறுல பைய கட்டி அனுப்பி விட்டுட்டாங்க. நம்ம வீரரும் பூனை கிட்ட போன உடனே கையுறை அணிந்து டக்குன்னு அந்த பூனையை பிடிச்சு அந்த பையில போட்டு கட்டி மேல கொடுத்து விட்டாருங்க. மேல இருந்த நம்ம வீரர்கள் அந்த பூனையை மேல இழுத்து கொண்டு வந்து பைய அவிழ்த்து விட பூனையும் தாவி குதிச்சு ஓடிடுச்சுங்க.